சில விஷயம் நமக்கு தோணும் இல்லையா, ஒரு கடைக்கு போனோம்னா ஆமா இது ரொம்ப ஜென்யூனா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமா நல்லா ஆரோக்கியமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோவில் சிங்கப்பூரில் நாங்கள் வரலட்சுமி நோன்பு எப்படி வழிபாடு பண்ணோம் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சுபா விலாக்ஸ். Upper Thomson. Please mind the platform gap. Doors are closing. வரலட்சுமி பூஜைக்கு தேவையான பொருள் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு தேக்கா லிட்டில் இண்டியா போயிட்டுருக்கோம். யூஸ்வலாக என்னோடய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நான் லிட்டில் இண்டியா போனேன்னா என் ஹஸ்பண்டோடு தான் போவேன், காரில் தான் போவேன். இந்த வாட்டி என் ஃப்ரெண்டு வந்து நான் தனியாக போகிறேன், திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரணும், நீ கம்பெனிக்கு கூட வரியா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நானும் சரி இந்த வாட்டி ஃப்ரெண்டு கூட போய் பார்ப்போம், ட்ரெயின் எடுத்து போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அவங்க கூட போயிருந்தேன். வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு. இந்த ஷாப்பிங் வந்து நாங்கள் வெட்னஸ்டேவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்போ தான் தேர்ஸ்டே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃப்ரைடே சாமி கும்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். பூ எல்லாமுமே வெட்னஸ்டே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு நாள் தானே, அதனால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்ம சேஃபாக வச்சுக்கலாம் பூவெல்லாம். அதனால வெட்னஸ்டே போயிருந்தோம். இங்கே சிங்கப்பூரில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். சிங்கப்பூர் கவர்மெண்ட்டுமே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை எல்லாரும் எடுக்க சொல்லி தான் என்கரேஜ் பண்ணுவாங்க. பசங்க ஸ்கூலுக்கு எல்லாம் போயிட்டு வரும்போது பஸ்ஸில் தான் போயிட்டு வருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழியே தெரியலனாலும் இது மாதிரி மேப் எல்லாமே அந்த ட்ரெயின்குள்ளேயே இருக்கும். நார்த் வெஸ்ட் லைன், சவுத் ஈஸ்ட் லைன், ஈஸ்ட் வெஸ்ட் லைன், அது மாதிரி வந்து எல்லா லைனுமே எது எது எங்கெங்கே கனெக்ட் ஆகுது, எங்கே இறங்கி ஏறணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே மேப்பில் கிளியராக போட்டிருக்கும். மேலே பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டாப்பு என்ன வருது, அடுத்த ஸ்டாப்பு, நீங்கள் இறங்க வேண்டிய ஸ்டாப்புக்கு இன்னும் எத்தனை ஸ்டாப் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதனால் வழி தெரிலனாலும் நம்ம போகிற அட்ரஸும் அந்த மேப்பு அதெல்லாம் கையில் வச்சுருந்தோன்னா யாரையும் கேட்காமலே இதெல்லாம் பார்த்துக்கிட்டே கூட ஃபோன்லேயே கூட இப்போ ஆப்ஸ் எல்லாமே வந்துருச்சு. எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி வச்சு சிங்கப்பூரில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்து கம்ஃபர்டபுளாக புதுசாக சிங்கப்பூருக்கு வரவங்க கூட கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணலாம். எம்ஆர்டிக்குள்ளே போகும்போதும் வெளியே வரும்போதும் இது மாதிரி என்ட்ரிக்கும் எக்ஸிட்டுக்கும் நம்ம ஈஸி லிங்க் கார்டு டேப் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது டிடெக்ட் ஆகிடும். இது மாதிரி இதில் நம்ம மற்ற என்னென்ன கார்டெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதும் போட்டிருக்கு பாருங்கள். இப்போ நம்மக்கிட்ட இந்த கார்டு இல்லைன்னாலுமே அங்கேயே டிக்கெட் கவுண்டரும் இருக்குது, டிக்கெட் வெண்டிங் மிஷினும் இருக்குது. அதுலேருந்துமே நம்ம வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணலாம். நம்ம ட்ரெயினை இறங்கி வெளியே வந்ததுமே அடுத்து நீங்கள் வந்து டாக்ஸி எடுக்கலாமா, பஸ் எடுக்கலாமா, அங்கேருந்து நீங்கள் என்னென்ன லோக்கல் மேப் என்னென்ன இருக்குன்றது எல்லாமேயோட நமக்கு கிளியராக மேப் எல்லா இடத்துலையுமே வந்து அந்த சைன் போர்டு இருக்கும். டாய்லெட்ஸ் எங்கே இருக்குது, டாக்ஸி ஸ்டாண்ட் எங்கே இருக்குது, பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிளியராக இருக்கும். அதெல்லாம் நம்ம படித்தாலுமே வந்து நம்ம ஈஸியாக ட்ராவல் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி சிங்கப்பூரில் தமிழ்லேயுமே கூட போர்ட்ஸ் வந்து நிறைய இடத்துல பார்க்கலாம். மலாய் லாங்குவேஜில், இங்கிலீஷ், அப்புறம் தமிழ் இந்த 3 லாங்குவேஜ்லேயுமே போர்ட்ஸ் எல்லா இடத்துலையுமே மோஸ்ட்லி இருக்கும். அப்படி எங்கேயாவது உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூட அங்கங்கே ஆஃபீஸ் இருக்கும். நம்ம ட்ரெயின் விட்டு வெளியே வந்த உடனே இந்த டிக்கெட் ஆஃபீஸ் இருக்கும். அங்கே போய் கேட்டோன்னா கூட அவங்க நமக்கு கைட் பண்ணுவாங்க. இது மாதிரி பார்த்திங்கன்னா சைன் போர்ட்ஸ் இருக்கும். எங்கே எக்ஸிட் ஆகிறது, அடுத்து என்ன இருக்குது அப்படின்றது எல்லா இடத்துலையுமே சைன் போர்ட்ஸ் இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம போகலாம். இப்போ நாங்கள் தேக்காக்கு வந்துட்டோம். அந்த எம்ஆர்டிலேருந்து வெளியே ஆனதுமே வந்து அங்கேருந்தே ஷாப்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த முன்னாடி நடக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் பூர்ணிமா, என்னோடய ஃப்ரெண்டு. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த விலாகில் ஃபுல்லாக மோஸ்ட்லி அவங்களோட கண்டென்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் யூஸ்வலாக என் ஹஸ்பண்ட் கூட போனேன்னா எங்களுக்குன்னு ஒரு கடை இருக்குதுங்க. அந்த கடைக்கு போவோம். என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் ஒரே கடையிலேருந்து வாங்கிட்டு பில் எவ்வளோ வருதோ பே பண்ணிவிட்டு வந்துடுவோம். அவ்வளோதான் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் பூர்ணிமா கூட போனோன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். என் ஹஸ்பண்ட் சொல்லியே அனுப்பிச்சாரு, நீ பூர்ணிமா கூட போ, அவங்க எப்படி ஷாப்பிங் பண்ணுறாங்கன்னு பாரு, நீயும் கற்றுக்கோ அப்படின்னு. அவங்க பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ரெயின் இறங்குனதுலேருந்து ஒரு ஷாப்பாக போய் குவாலிட்டி அண்ட் ப்ரைஸ் எல்லாமே செக் பண்ணாங்க. எது என்ன விலையில் இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே செக் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு கடையிலேருந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கி சேர்த்தாங்க. எனக்கு இது ரொம்ப நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நாங்கள் போவோம், அந்த கடையில் கிடைக்காத பொருளெல்லாம் பக்கத்தில் ஒரு 2 கடையில் பார்த்து, சப்போஸ் கீரை, நாங்கள் போகிற கடையில் கீரை நல்லா இல்லைன்னா பக்கத்தில் ஒரு 2 கடையில் இப்படி அப்படி பார்த்து வாங்கிட்டு வருவோம். இப்படி தான் நாங்கள் வாங்கிறது. ஆனால் இது வந்து எனக்கு ரொம்ப நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தீபாவளி சந்தை, பொங்கல் சந்தை, இதெல்லாம் நாங்கள் போய் சுற்றி பார்க்குறதுக்காக போயிருக்கோம். அப்புறம் கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் போய் வேடிக்கை பார்க்குறதுக்காக போயிருக்கோம். ஆனால் எப்போ இந்த கோவிட், லாக்டவுன், ஸ்டே அட் ஹோம் இதெல்லாம் வந்ததோ அப்போல்லாம் வந்து நான் அப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன், யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். அதனால் கம்ப்ளீட்டாக நானும் வந்து ஸ்டே அட் ஹோமே ஆயிட்டேன். அதுக்கப்புறம் அவ்வளோவா வெளியே போகிறதே இல்லை. இப்போ தான் வந்து சரி திரும்ப வந்து இது மாதிரி போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு போய் பார்த்தேன். இப்போ நம்ம ஜோதி ஸ்டோர்ஸ் கிட்ட இருக்கோம். அங்கே ஜோதி ஸ்டோர்ஸில் வந்து எல்லா விதமான பூஜை பொருட்களும் கிடைக்கும். ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல்னால் கண்டிப்பாக எல்லாருமே ஜோதி ஸ்டோர்ஸ் வந்து விசிட் பண்ணுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சைனீஸ் வந்து எவ்வளோ அழகாக நமக்காக மாலை கட்டிகிட்டு இருந்தாங்க பாருங்கள். அது வந்து அந்த மாலை கலராக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் அது வந்து கலர் தான் சேர்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அது சுவாமிக்கு போடும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். இதை நடுவில் தாமரைப்பூ வச்சு அழகாக அவர் மாலை கட்டிக்கிட்டு இருந்தார். அவர் தமிழில் அவ்வளோ அழகாக பேசுகிறாரு. எனக்கு நல்ல வேடிக்கையாக இருந்துச்சு. நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன், அவர்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருந்தேன். நான் உங்களுக்கு தமிழ் தெரியுமான்னு கேட்டேன். நல்லா தெரியும், தமிழ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அவரோட பெர்மிஷனோட தான் நான் வந்து நீங்கள் பூ கட்டுறது, இந்த மாலை கட்டுறது கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு இதையும் கொஞ்சம் ஷூட் பண்ணியிருந்தேன். இப்போல்லாம் நான் கோவிலுக்கு போனாலும் வெளியே போனாலும் ஒரு 4 பேராவது என்கிட்ட வந்து சுபா விலாக்ஸ் தானே நீங்கள், உங்கள் வீடியோஸை நான் பார்ப்பேன், நான் உங்கள் ஃபாலோவர், உங்கள் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரே ஜாலியாக இருக்கும். கேட்கும்போது நானே வாயில் கை வச்சுட்டு ரொம்ப வெக்கப்பட்டு சிரிப்பேன். என் ஹஸ்பண்ட் கிட்ட அப்புறம் வந்து சொல்லுவேன், பாருங்கள் என்னையும் வந்து ஒரு 4 பேர் வந்து கேட்குறாங்க, என்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு. யூடியூபராக இருக்கிறதுல இது ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு விஷயம். எனக்கு வீடியோவில் வரணும் அப்படின்றது ஆசை தான். ஆனால் என்ன வந்து ஷூட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா நானும் பூர்ணிமாவும் மட்டும்தான் போயிருந்தோம். பூர்ணிமா ரொம்ப பிஸியாக ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் தான் கேமராவை ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால வந்து கேமராக்குள்ளே என்னால் வீடியோவில் வர முடியல. எல்லா திங்ஸும் வாங்கினதுக்கப்புறமா நல்லா வெயிட் ஆகிடுமே, அப்போ மட்டும் நீங்கள் வந்து எங்களை ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது ஃபெச் பண்ணுறீங்களா அப்படின்னு ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டிருந்ததுனால கடைசியாக அவர் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. எங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சேர்த்தாரு. அதுவே திங்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெவியாக இருந்தது. அதுவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. இந்த ஜோதி ஸ்டோர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எந்த விதத்துலேயும் குறை இல்லாத அளவுக்கு எல்லா பொருளுமே இந்த இடத்துல கிடைக்கும். ஆனால் என்னென்னா இந்தியாவில் இருக்கிற ப்ரைஸை விட இங்கே இருக்கிற ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்ம இங்கே வாங்காமல் ஒவ்வொரு வாட்டியும் இந்தியாவுக்கு போகும்போது இதை வாங்கிட்டு வரணும், அதை வாங்கிட்டு வரணும்னு நினைப்போம்.
பண்டிகை வரும்போதெல்லாம் நான் நினைப்பேன், ஆமாம்ல இது வாங்கணும், அம்மனுக்கு கிரீடம் வாங்கலாம், இது வாங்கலாம், அது வாங்கலாம் எல்லாமே நினைப்பேன். ஆனால் அந்த பண்டிகை முடிஞ்ச உடனே மறந்துடும் பாருங்களேன். நம்ம ஊருக்கு போகும்போது அந்த சீசனும் இருக்காது, அந்த பொருளும் நம்ம கண்ணில் படாது, நமக்குமே அது மறந்துடும். கடைசியில் நம்ம இங்கேயும் வாங்காமல் ஊருக்கு போயும் வாங்காமல் இப்படியே தான் இருப்போம். இப்போல்லாம் நான் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஓகே, நம்ம இருக்கிற இடத்துல விலை ஜாஸ்தியோ கம்மியோ ரொம்ப தேவை, நமக்கு இது தேவை அப்படின்னா நம்ம வாங்கிடணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்தேன். ஜோதி ஸ்டோர்ஸ் வாசலில் வந்து அம்மன் அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. இது மாதிரி ரெடிமேடாக நம்ம வாங்கி வைக்கிறதுக்கு கூட அம்மன், அப்புறம் தாம்பூலம், ரிட்டன் கிஃப்ட்ஸு, பூவு, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸு, இந்த அம்மன் அலங்காரம் ரொம்ப அழகாக இருந்தது. நிஜமாவுமே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம அலங்காரம் பண்ணணும்னா அந்த பிரபை எல்லாம் வச்சு சைடில் கிரீடம் வச்சு அம்மனுக்கு எப்படி அலங்காரம் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவோடையே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது மாதிரி வந்து அம்மனை ஒரு ஆர்ச்சுக்குள்ளே உட்கார வைக்கிறதுக்கு கூட இது மாதிரி எல்லாமே கிடைக்கும் சிங்கப்பூரில். இந்த ஆர்ச்சோட விலை பார்த்திங்கன்னா $125. நம்ம ஊர் காசுக்கு ஒரு 7500 பக்கம் வரும். அந்த தேங்காய் சொருவி வைக்கிறது, பூவெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது, தேங்காயோட அந்த குடுமியில் வந்து சொருவி வைக்கிறதுக்கு, அதுக்கு எல்லாமே வந்து இது மாதிரி திங்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு. தாமரைப்பூ, அம்மனுக்கு தேவையான இந்த நோன்புக்கு தேவையான அலங்கார பொருட்கள், பூஜை பொருட்கள், பூக்கள், பழங்கள் எல்லாமே கிடைச்சிது. அடுத்தடுத்து கிருஷ்ண ஜெயந்தி வருது, விநாயகர் சதுர்த்தி வருது இல்லையா, அதனால் அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரியுமே எல்லா திங்ஸுமே வச்சுருந்தாங்க. அம்மனோட பின்னாடி கூட அவ்வளோ அழகாக ஃபினிஷிங்கோட டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. பூஜையில் வச்சு கும்பிட்றதுக்கும் அப்புறம் தாம்பூலம் கொடுக்கறதுக்கும் முழு கொட்டைப்பாக்கு கொடுத்தா ரொம்ப விசேஷம் அப்படின்ட்டு அதை கேட்டிருந்தேன். அவங்க வந்து பாக்குலேயே இவ்வளோ வெரைட்டி காட்டியிருந்தாங்க. எனக்கு வந்து பாக்கில் இவ்வளோ வெரைட்டி இருக்கான்றதே அன்றைக்கி தான் தெரிஞ்சது. ஒரு கொட்டைப்பாக்கு முழுசு வந்து 20 சென்ட், மீதி எல்லாம் கிராம் ரேட்டில் சொல்லியிருந்தாங்க. அம்மன் சிலையெல்லாம் கூட நிறைய வச்சுருந்தாங்க. சில பேர் காளி அம்மனை வச்சு வழிபாடு பண்ணுவாங்க, முருகர், வாராகி அம்மன், இது மாதிரி நிறைய விதமான அம்மன் எல்லாம் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. அம்மன் சிலை எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. நாங்கள் ஷாப்பிங் பண்ணல, நான் இவ்வளோ தான் வீடியோ எடுத்தேன். ஏன்னா இதுக்கப்புறமே என் கையிலையுமே வந்து திங்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். என் கையிலையும் வெயிட்டாக இருந்ததுனால என்னால் கேமரா ஹோல்டு பண்ணி வீடியோவும் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் கடைசியாக ஹஸ்பண்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க எங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் நான் எதுவுமே ஷாப் பண்ணல, ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சி, டயர்டாகிடுச்சி. ஸோ ஷாப்பிங் வீடியோ நான் இவ்வளோ தான் எடுத்தேன். வரலட்சுமி பூஜைக்கு எங்கள் வீட்டில் என்னெல்லாம் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணியிருந்தேன்றதை பார்க்கலாம் வாங்க. இது மாதிரி தான் கோலம் போட்டிருந்தேன். மாக்கோலம், கலசம், மேலே தேங்காய் வச்சு, தாமரைப்பூ, மா இலை, அப்புறம் பாதம் வரைஞ்சிருந்தேன். இதை நான் வந்து வீடியோ எடுக்கலை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி கோலம் போடுறது 2-3 வீடியோவில் காட்டிட்டதுனால இந்த கோலம் போடுற வீடியோ நான் எடுக்கலை. அப்புறம் பூஜை ரூமில் வந்து சங்கு வச்சு அது மேலே கலசம், மா இலை, தேங்காய், கீழே வந்து தாமரைப்பூ வரைகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்குது இந்த 2 கோலம் அப்படின்றது சொல்லுங்கள். அன்றைக்கி அடுத்தடுத்து வேலை இருந்துகிட்டே இருக்குன்றதுனால காலையிலேயே சமையல் வேலை முடிச்சிட்டேன். ஏன்னா ஸ்கூல் விட்டு வந்ததும் பசங்க சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு காலிஃப்ளவர் பொரியல் செஞ்சுருந்தேன், சுண்டல் செஞ்சுருந்தேன். அப்புறம் நெய்வேத்தியத்துக்கு சக்கரை பொங்கல், சாம்பார், ரைஸ், அப்புறம் ரசம், அப்பளம், இதெல்லாம் காலையில் கொஞ்சம் ஓரளவுக்கு சிம்பிளாக சமையல் வேலையை முடிச்சிட்டேன். வெள்ளிக்கிழமை காலையில் சுவாமி ரூம் அலங்காரம் பண்ணுறதுக்காக எல்லா திங்ஸும் வெளியே எடுத்துகிட்டு இருந்தேன். அன்றைக்கி லிட்டில் இண்டியாவிலேருந்து மா இலை, அருகம்புல் பூ, கட்டின பூ, உதிரி பூ எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். யூஸ்வலாக 4:30க்கு எழுந்திரிச்சிப்பேன், ஏன்னா 6:30க்கு பசங்க கிளம்பிடுவாங்க. 4:30க்கு எழுந்திரிச்சாதான் குளிச்சுட்டு வந்து சாமி விளக்கேற்றி வச்சுட்டு கிச்சனுக்கு வந்து பசங்களுக்கு ஒரு சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட்டை செஞ்சுட்டு அவங்கள அமுச்சிட்டு அதுக்கு அடுத்து நம்ம குக்கிங் பண்ணுறது, ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பேக் பண்ணுறதுன்றது ஒர்க்கு கரெக்டாக இருக்கும். இப்போது பார்த்திங்கன்னா ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சி தலை குளிக்கணும் இல்லையா, அதனால் ஒரு 4 o'clock எழுந்திரிச்சி இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஹஸ்பண்டுக்கும் தோசை அதெல்லாம் ஊற்றி கொடுத்துட்டு பூஜை ரூம் ரெடி பண்ணுறதுக்கு தான் வந்திருந்தேன்.
இந்த மாலை கிடைச்சது பாருங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. கதம்ப மாலை ரொம்ப வாசனையா இருக்கு. கமகமன்னு போட்டாலுமே நிறைவா இருக்குது. இது வந்து ஒரு 5 முழம் வந்து $7 யூசுவலா கிடைக்கும். அன்னைக்கு வந்து $8ன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாலைய போட்டா வாசனையும் நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லா இருக்கும், நல்லா நிறைஞ்சு இருக்கும் பூஜை ரூமே. அப்புறம் 3 தாமரை பூ வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த பூ எல்லாம் தான் நான் அன்றைக்கி பூஜைக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். நம்ம போன வீடியோலேயே வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது, அந்த ப்ராசஸ் நான் பூஜை பண்ணுறது எல்லாமே ஆல்ரெடி காட்டியிருந்ததுனால இந்த வாட்டி வந்து நான் அது எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம அபிஷேகம் பண்ணும்போதும் சரி, நம்ம தான் வந்து ட்ரைபாடில் ஸ்டாண்டில் வந்து கேமரா வச்சுட்டு ஆங்கிள் மாற்றி மாற்றி வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்குற மாதிரி இருக்கும். அதனால் அதை ஆல்ரெடி காட்டிட்டேன்றதுனால இந்த வாட்டி நான் வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக அபிஷேகம் பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு இது மாதிரி எல்லாம் முடிச்சப்புறம் மாத்திரம் ஒரு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட டீட்டெயில்டு பூஜா ரொட்டீன், பூஜா விலாக் பார்க்கணுன்னா நான் ஆல்ரெடி பூஜா விலாக் ஒன்று போட்டிருக்கேன் அபிஷேகம் பண்ணுறதெல்லாம். அதை நீங்கள் போய் கண்டிப்பாக பாருங்கள். என்னோட பூஜை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா பூஜை ரூமை குட்டியாக ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். இது மாதிரி வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு வாழை இலை போட்டு, தலைவாழை இலை போட்டு வச்சுருக்கேன். தாம்பூலம் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அம்மனுக்கு சக்கரை பொங்கல், சுண்டல், குட்டியாக ஒரு பாத்திரத்தில் வந்து பால் வச்சுருக்கேன். அப்புறம் மகாலட்சுமியை வந்து தாமரை பூக்குள்ளே அமர வச்சு இது மாதிரி அலங்காரம் பண்ணியிருக்கேன். விரலி மஞ்சள், அப்புறம் கேஷ் அந்த நோட் எல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் சுவாமிக்கு ரொம்ப பிடிச்ச அந்த மரிக்கொழுந்து அது மாதிரியான வாசனை பொருட்கள் வச்சுருக்கேன். அப்புறம் விநாயகருக்கு வந்து அருகம்புல், பன்னீர் ரோஸு, எல்லோ மாரிகோல்ட் ஃப்ளவர் இதெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கேன். அப்புறம் அம்பாளுக்கு வந்து மாங்கல்யம் சாத்தியிருக்கேன். அப்புறம் இது எங்களோட நடு வீடு, என்னோட இஷ்ட தெய்வமான பகவதி அம்மன். அப்புறம் அந்த பூ மாலை சொல்லியிருந்தேன் இல்லையா, அது போட்டதும் பாருங்கள் எவ்வளோ நிறைவாக இருக்குன்னு. சரஸ்வதிக்கு வந்து வெள்ளை தாமரை வச்சுருக்கேன். அஷ்டலக்ஷ்மிக்கு வந்து அந்த செந்தாமரை வச்சுருக்கிறேன். இப்படி தான் என்னோடய பூஜை ரூம் எல்லாம் வந்து பூவால் அலங்காரம் பண்ணி அபிஷேகம் பண்ணி நல்லா பூஜை பண்ணேன். சாயந்தரம் வந்து என்கிட்ட 108 தாமரை பூ, 108 அந்த தங்கப்பூ இருக்கும். வெள்ளியில் கோல்டு பிளேட்டட் இருக்கும். அதில் அர்ச்சனை பண்ணியிருந்தேன். குங்கும அர்ச்சனையும் பண்ணியிருந்தேன். ஆனால் அதெல்லாம் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ கூட டைம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா பசங்க ஸ்கூல்லேருந்து லேட்டாக வந்து அவங்கள கவனித்து அதுக்கப்புறம் சாயந்தரம் பூஜையை முடித்து நான் கிளம்பி தாம்பூலம் வாங்கிக்கிறதுக்கு போகிறதுனால எனக்கு வீடியோ எடுக்கணுன்றது கொஞ்சம் அது மிஸ் ஆகிடுச்சு. என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கலசம் வைக்கலையா, நீங்கள் அம்மனை உட்கார வைக்கலையா, அலங்காரம் பண்ணலையான்னு கேட்பீங்க. இந்த வருஷம் எங்கள் வீட்டில் வந்து எந்த பண்டிகையும் இல்லை. என்னோடய ப்ரீவியஸ் பூஜா விலாகில் நான் டீட்டெயிலாக இதை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ சிம்பிளாக வந்து நான் இப்படி தான் எங்கள் வீட்டில் பூஜை பண்ணேன். ஆனால் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து ரொம்ப கிராண்டாக வருஷமே பண்ணுவாங்க. போன வருஷம், இதுக்கு முந்தின வருஷம்லாம் யூடியூப்பில் நான் வீடியோ போடலை. ஆனால் எங்கள் வீட்டில் நான் ரொம்ப கிராண்டாக பண்ணியிருந்தேன். முடிஞ்சால் அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் கூட ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைரெக்டாக நாங்கள் ஈவினிங் கிளம்பி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போன வீடியோ தான் வரும். இப்போ என்ன சொல்லிகிட்டு இருக்கேன்னா, எப்போவுமே வந்து வீட்டில் வீடியோ எடுக்க முடியாது. இது மாதிரி காரில் போகும்போது தான் அவசரமாக ஒரு வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். எவ்ரி டைம் நான் இப்படி தான் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்றது தான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஈவினிங் பூர்ணிமா அவங்க வீட்டில் தாம்பூலம் வாங்கிக்க கூப்பிட்ருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க வீட்டில் தான் இப்போ வரமகாலட்சுமி பூஜையை பார்த்துட்ருக்கோம். அவங்க ஒரே ஆளாக வந்து இவ்வளோ அலங்காரமும் பண்ணியிருக்காங்க. வெட்னஸ்டே வந்து தேக்காவில் போய் பூ, பழம், தேங்காய் எல்லாம் ஷாப்பிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே வந்து இந்த சில்வர் பாத்திரம் எல்லாத்தையும் வெளியே எடுத்து அதை வாஷ் பண்ணி அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஹவுஸ் க்ளீனிங் எல்லாமே அவங்க பண்ணியிருக்காங்க.
பூஜை வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. போகும்போதே வந்து வெத்தலையில் அவங்க குங்கும அர்ச்சனை, லலிதா சஹஸ்ரநாமம், அப்புறம் நாமாவளி இதெல்லாம் படித்து குங்குமத்தில் வந்து அர்ச்சனை பண்ணியிருந்தாங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பூர்ணிமா வந்து பெங்களூரில், அவங்களோட நேட்டிவ் வந்து பெங்களூர், அவங்க வந்து கன்னடா. பெங்களூரில் வந்து இதை ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க இந்த ஃபெஸ்டிவலில். அங்கே பப்ளிக் ஹாலிடே. அதனால் இவங்கக்கிட்ட இருந்து நான் நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டேன். இவங்கள பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி தான் நான் வந்து ஒரு 4 இயர்ஸ்க்கு மேலே இருந்து இந்த வரமகாலட்சுமி நம்ம வீட்லேயும் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலிங்குமே அவங்க வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. சைடில் கௌரி அம்மா, அவங்க வந்து கணேஷாவுக்கு தனியாக செய்வாங்க, கௌரி அம்மனுக்கு தனியாக செய்வாங்க, அடுத்து வரமகாலட்சுமிக்கும் தனியாக செய்வாங்க. அவங்களோட அலங்காரம் எல்லாம் எப்படி இருந்தது என்னன்றது பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து இங்கே லேடிஸ் எல்லாம் வந்து தாம்பூலம் வாங்கிக்கிறதுக்கு வந்திருந்தாங்க. அவங்க வீட்டில் எங்களோட சேர்த்து ஒரு 30லேருந்து 40 பேர் பக்கம் போயிருந்தோம். எனக்கெல்லாம் அவங்கள பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா இது மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் தாம்பூலம் கொடுத்துட்டு காலில் விழுந்து கும்பிடுவாங்க. காலுக்கு, கைக்கு, கன்னத்தில் எல்லாமே மஞ்சள் பூசி அந்த தாம்பூலம் ரெடி பண்ணுறது. 30லேருந்து 40 பேருக்கு அவங்க வந்து டின்னர் அவங்களே வீட்லேயே ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே நாங்கள் ஃபேமிலியாக தான் போயிருந்தோம். 9 to 5 ஜாப் போயிட்டு அதில் அச்சீவ் பண்ணுறவங்களுக்கு வந்து போனஸ் கொடுக்குறாங்க, அப்ரிசியேஷன் கொடுக்குறாங்க, டீம் பில்டிங் கொடுக்குறாங்க, நிறைய ரிவார்டு கொடுக்குறாங்க, சேலரியும் கொடுக்குறாங்க. இது மாதிரி வந்து ஒரு ஓவர் டைம் பார்க்குற ஹவுஸ் ஒய்ஃப்க்கு, இது மாதிரி பூஜை எல்லாம் பண்ணுற ஹவுஸ் ஒய்ஃப்க்கு, வீட்டில் வேலையெல்லாம் செய்கிறவங்களுக்கு வந்து என்ன ரிவார்டு, அப்ரிசியேஷன் யார் கொடுக்குறா? நம்ம லேடிஸ் வந்து இது மாதிரி யூடியூப்பில் வந்து நீங்கள் போடுற கமெண்ட்ஸு, நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற பாராட்டுக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாமே அவங்க படிப்பாங்க. இப்போ இவ்வளோத்தையும் நம்ம வீட்டில் பண்ணுறது கூட பரவாயில்ல, ஆனால் இது மாதிரி ஒரு பூஜையை பண்ணிக்கிட்டு நம்மளே வந்து ட்ரைபாடில் கேமராவை செட் பண்ணிட்டு ஆங்கிளை மாற்றி மாற்றி வச்சு அதை வீடியோவும் எடுக்கணும்னா ஒரு 2 மணி நேரத்தில் முடிகிற வேலை வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அதை எடிட் பண்ணுறது, அதுக்கு மியூசிக் கொடுக்கறது, தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது, இதுக்கெல்லாம் நிறைய எஃபர்ட் போட வேண்டியிருக்கு. சிங்கப்பூரில் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பார்த்திங்கன்னா நார்த் இண்டியன்ஸ் இருப்பாங்க, பெங்களூர், கன்னடா பேசுகிறவங்க, தெலுங்கு பேசுகிறவங்க, மலையாளிஸ் இருப்பாங்க, மதுரைக்காரங்க, மலேசியன்ஸு அப்படின்ட்டு நிறைய வெரைட்டி ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அதனால் அவங்களோட ட்ரெடிஷன், அவங்களோட கல்ச்சர் இது மாதிரி எல்லாம் நம்ம கேதர் ஆகும்போது நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். நம்ம லேடிஸ் கிட்ட இருக்கிற ஒரு பழக்கம் என்னென்னா, இது மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் நாள் கிழமைன்னு வந்ததுன்னா நம்மளோட ஒர்க்கை வந்து அன்லிமிட்டடாக நம்ம வந்து குக்கிங்கும் முடிச்சிடலாம், பூஜையும் முடிச்சிடலாம், வந்தவங்களை கவனிச்சிடலாம், ஓகே கொஞ்சோண்டு பாத்திரம் தானே இருக்குது இதையும் கழுவி வச்சிடலாம் அப்படின்னு நம்ம ஒர்க்கை எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போவோம். ஆனால் இது மாதிரி எல்லாரையும் மீட் பண்ணும்போது கிடைக்கிற ஒரு சந்தோஷம், எண்ட் ஆஃப் த டே இதுக்காக தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோன்ற போது அந்த மன திருப்தி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்ராடில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய குறை என்னென்னா, நம்ம வீட்டில் வந்து ஒரு 2-3 லேடிஸ் இருந்தாங்கன்னா, இப்போ சிஸ்டர்ஸ் வராங்க, இல்லை மாமியார் இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அக்கா தங்கச்சி இருக்காங்க, யாரோ ஒரு லேடிஸ் ஒரு 2-3 பேர் சேர்ந்து பண்ணுறோன்னா ஒரு ஷேரிங் இருக்கும். அந்த ஒர்க்கில் வந்து ஒரு ஷேரிங் இருக்கும். இப்போ நாங்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரமாக தான் இருக்கிறோம். எங்கள் வீட்லேயுமே பூஜை எல்லாம் இருக்கிறதுனால நம்மளுமே சீக்கிரமாக போய் எதுவும் ஹெல்ப் பண்ண முடியறதில்ல. ஆனால் நாங்கள் எல்லாருமே அங்கே போனதுக்கப்புறம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க்கு அவங்க முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணோம். அப்புறம் வீட்டில் நான் சுண்டலும் சக்கரை பொங்கலும் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதுக்கு யாருமே சாப்பிடல எங்கள் வீட்டில். ஏன்னா ஸ்கூல் விட்டு வந்து லேட்டு பசங்க, அதுக்கப்புறம் அவங்க குளித்து கிளம்பவே டைம் சரியாக இருந்தது. ஆனால் செஞ்சது எல்லாமே அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சு அங்கே நான் ஷேர் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். ஸோ அப்ராடில் இருக்கிற லேடிஸ் எல்லாருமே இதை ரிலேட் பண்ணிப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா நமக்கு ஒரு ஹெல்ப்பரோ இல்லைன்னா வந்து யாராவது கூட பேச்சு துணைக்கு ஐடியா ஷேர் பண்ணுறதுக்கு, இப்போ டெக்கரேஷன் பண்ணுறோம், சாரீ கட்டுறோம் அம்மனுக்கு, அது சரியாக வரல, அடுத்து எப்படி கட்டலாம், என்ன ஐடியா பண்ணலாம், அது யாருக்கிட்டையாவது நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணும்போது நமக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் தனியாக பண்ணும்போதும் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். பட் சேர்ந்து பண்ணால் இன்னுமே நல்லாயிருக்கும். அந்த ஒரு விஷயம் வந்து நாங்கள் அப்ராடில் இருக்கிறவங்க மிஸ் பண்ணுறோம்.
இந்த பூஜை இவங்க பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேஸ் ப்ராசஸ். கிளீனிங், ஷாப்பிங், ப்ரிப்ரேஷன், அப்புறம் பூஜை அரேஞ்ச்மெண்ட், வந்தவங்கள கவனிக்கிறது, மறுநாள் வந்து கலசத்தை ரிமூவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் திரும்ப எடுத்து உள்ளே வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே வைக்கிறது அப்படின்றது ஒரு 4 டேஸ் கண்டினியூஸ் ஒர்க் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இவ்வளோ பேரை இன்வைட் பண்ணியிருக்கோம். நம்ம கரெக்டாக டைமுக்கு பூஜையை முடிச்சிடணும். இதெல்லாம் நம்ம மண்டையில் பார்த்திங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கும் பேக்ரவுண்டில். நைட்டு நம்ம போயிட்டு படுக்கிறதுக்கே 1 o'clock 2 o'clock ஆச்சுன்னா கூட அதுக்கப்புறம் கூட நமக்கு தூக்கம் வராது. அது மாதிரி தான் வந்து அண்ணா சொல்லிட்டு இருந்தாரு. பூர்ணிமா வந்து சுத்தமாக தூங்கவே இல்லையா, நைட்டு போய் படுத்ததே லேட்டு தானா, ஆனால் படுத்தப்புறமும் கூட தூங்க முடியாமல் எந்திரிச்சு திரும்ப குளிச்சுட்டு வேலையை கண்டினியூ பண்ணிட்டாங்களாம். நாங்கள் அங்கேருந்து கிளம்பும் போதே ஒரு 12 o'clock இருக்கும். எவ்ரி இயர் அப்படி தான். ஏன்னா நம்ம போய் தாம்பூலம் மற்றவங்க வீட்டில் வாங்கிக்கணும், மற்றவங்க நம்ம வீட்டில் வந்து வாங்கிக்கணும், மாறி மாறி போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால நாங்கள் எப்போவுமே 12 மணி வரைக்கும் சுற்றிக்கிட்டு இருப்போம். எவ்ரி இயர் இப்படி தான் இருக்கும். பூர்ணிமா அன்றைக்கி செஞ்சு வச்சுருந்த ரெசிபிஸ் எல்லாம் நான் வீடியோ எடுக்கலை, மறந்துட்டேன். அன்றைக்கி வந்து லெமன் ரைஸ் செஞ்சுருந்தாங்க, புளி சாதம் புளியோதரை செஞ்சுருந்தாங்க, சுண்டல் செஞ்சுருந்தாங்க, தயிர் சாதம், வத்தல், அப்புறம் ஸ்பெஷலாக வந்து போலி செஞ்சுருந்தாங்க. அவங்களோட ஸ்பெஷல் ரெசிபி போலி, அவங்க வந்து உப்பாட்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே சமைச்சிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக சூப்பராக பரிமாறினாங்க. அன்றைக்கி டே ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது. இது அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா செம்ம க்ரீனரியாக மணி பிளான்ட்டு நிறைய செடியெல்லாம் அழகாக வெளியே பார்த்திங்கன்னா ரொம்ப லக்ஷ்மிகரமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். இந்த வீடியோவில் என் மனசில் இருந்த நிறைய விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இதை பற்றின கருத்துக்களை, உங்களோட ஒப்பீனியன்ஸ் அண்ட் சஜஷன்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. போன லாஸ்ட் 2 years எங்கள் வீட்டில் நான் எப்படி வரமகாலட்சுமி வழிபாடு பண்ணேன் அப்படின்ற குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். இது நான் வந்து யூடியூப்பில் ஆக்டிவாக இல்லாத போது பண்ணது. அப்போ என்னோட மெமரிக்காக நான் கொஞ்சம் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட் இயர் வரமகாலட்சுமி பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் சாரீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட் இயரே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நிறைய சாரீஸ் இருந்தது சேல்ஸ்க்காக. அந்த பூஜை முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா வீட்டில் நிறைய பட்டு புடவை இருந்தது. அது எல்லாமே கூட சேல்ஸ்க்காக நல்லா சேல் ஆச்சு. அந்த லாக்டவுன் அப்போல்லாம் சேல்ஸு சூப்பராக இருந்தது. எவ்ரி வீக் 20 kg பார்சல் வந்து இறங்கும். எல்லாமே ப்ரீ ஆர்டர் ஃபுல்லாக சேல் ஆகும். அதுக்கப்புறம் செகண்ட் இயர் பார்த்திங்கன்னா நாங்கள் வச்சுருந்த காரை வந்து மாற்றிட்டு புது காரு, அது வந்து பிளான்லேயே இல்லை, அன்எக்ஸ்பெக்டடாக புது கார் வாங்கினோம். டிஷ்வாஷர் வாங்கினோம். தேர்ட் இயர் அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா சோக்கர் வாங்கினோம், காசு மாலை வாங்கினோம். இப்போ லாஸ்ட் இயர் கடைசியாக பார்த்திங்கன்னா இருந்த வீடை, பழைய வீடை விற்றுட்டு புது வீடு வாங்கினோம். இதில் அழகான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயம் நடந்தது எல்லாமே ஆகஸ்ட் மாதம்தான். ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் மாதம்தான் கரெக்டாக நடந்தது. அதுவும் கரெக்டாக அந்த வரமகாலட்சுமி ஃபெஸ்டிவல் நடக்கிற அந்த வாரத்துலேயே நாங்கள் போய் கார் ரெஜிஸ்டர் பண்ணோம். எல்லாமே அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது, ஆனால் கோஇன்சிடென்ஸாக இருந்தது. எங்களுக்கு இதெல்லாம் நல்லா பண்ணிக்கணுன்றது தான் ஆசை. ஆனால் இங்கே எந்த ஒரு ஃபெஸ்டிவலுக்குமே பப்ளிக் ஹாலிடே இருக்காது. ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்க. யாரும் இல்லாத கடையில் டீ ஆத்துறா மாதிரி, யாருக்குடா டீ ஆத்துற அப்படின்ற மாதிரி தனியாக எல்லாத்தையும் செஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும். அது ஒன்று தான். அந்த ஈவினிங்கும் வந்து எல்லோரும் லேட்டாக வராங்க, டயர்டாக வராங்க. அதுக்கப்புறம் கோவிலுக்கு போகிறது இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலனாலும் நம்மளை யாரும் கேட்க போகிறதில்ல. இருந்தாலும் இது நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்மளோட மன திருப்தி, சந்தோஷத்துக்காக நம்ம பண்ணிக்கிறோம். நம்ம ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சர் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணிக்கணும். அப்படியே விட்டுடக்கூடாது. இதை பசங்க மறந்துடக்கூடாது, தெரியாமல் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அதை வந்து நம்ம விரும்பி பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. இது லாஸ்ட்டு 2-3 years நான் பண்ண வரமகாலட்சுமி பூஜை யூடியூப்பில் போஸ்ட் பண்ணாத ஒரு வீடியோ. ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வருஷம் நீங்கள் பண்ணும்போது இதிலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் 4 years முன்னாடி என்னோடய வீடியோஸ் பார்த்திங்கன்னா மிட்டு மிஷ்கா எல்லாம் என்னோடய வீடியோஸில் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாம் டீனேஜ் பிள்ளைங்க ஆயிட்டாங்க. பசங்க எல்லாருமே இருந்தாங்க, ஆனால் எல்லாரும் ரூம்குள்ளே இருந்தாங்க. அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, நம்மளெல்லாம் வந்து அவ்வளோவா வீடியோஸ்லலாம் நீங்கள் காட்டாதீங்க அப்படின்னுட்டாங்க. அதனால் இப்போ எல்லாம் அவங்கள அவ்வளோவா வீடியோஸில் காட்டுறதும் இல்லை.
இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூர்ணிமா எனக்கு தாம்பூலத்தில் வச்சு கொடுத்த ரிட்டர்ன் கிஃப்ட்டு. வெள்ளிப்பூ, செம்பருத்தி பூ இது. வெத்தலை, பாக்கு, பூ, பழம், மஞ்சள், குங்குமம், தாலி கயிறு, ப்ளவுஸ் பிட்டு, இது எல்லாமே வச்சுருந்தாங்க. இது கூட சேர்த்து இந்த ஒரு வெள்ளிப்பூவும் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. சரி, இந்த வீடியோவில் இதையும் ஆட் பண்ணலான்னு நினச்சேன். சில விஷயம் நமக்கு தோணும் இல்லையா, ஒரு கடைக்கு போனோன்னா ஆமாம் இது ரொம்ப ஜென்யூனாக இருக்குது, நமக்கு கொஞ்சம் சேவ் ஆகுது அப்படின்ற மாதிரியெல்லாம் தோணும் இல்லையா. இவ்வளோ தூரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் என்கிட்ட இருக்கிற வெள்ளி பாத்திர கலெக்ஷனோட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சுபா விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் இந்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, take care and bye bye. Thank you for watching.